வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். 12th போர்டு எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்டும் வந்துருச்சு. இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் மனசுலயும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி, அடுத்து என்ன பண்றது அப்படிங்கிறது தான். 12th முடித்த பிறகு எந்த கோர்ஸ் சூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஷன் இருக்கா? கவலையே விடுங்க. உங்களை சரியான பாதையில வழி நடத்தத்தான் இந்த கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பிளைனர். இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. உங்க மனசுல இப்ப ஓடிட்டு இருக்கிற அந்த குழப்பம் எனக்கு நல்லாவே புரியுதுங்க. சுத்தி இருக்கிறவங்க ஆளுக்கு ஒண்ணு சொல்வாங்க. இன்ஜினியரிங் படிக்கலாமா, இல்ல மெடிக்கல் போலாமா, இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஏதாவது ஒரு டிகிரி எடுக்கலாமா, இதுல எது பெஸ்ட்? அப்படி இல்லனா ஃபியூச்சர்ல டிமாண்ட் இருக்கிற புதுமையான கோர்சஸ் ஏதாவது இருக்கா? இப்படி பல கேள்விகள் உங்களை சுற்றி வட்டம் அடிச்சிட்டுனோ. ரிலாக்ஸ், இது ரொம்பவே சகஜமான ஒரு விஷயம்தான். உங்களோட எல்லா சந்தேகங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க நாம இன்னைக்கு இந்த 5 முக்கிய விஷயங்களை தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். 12க்கு பிறகு என்ன வழிகள் இருக்கு, என்ஜினியரிங் மற்றும் மெடிக்கல் கோர்சஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல உள்ள வாய்ப்புகள், அதுக்கப்புறம் முக்கியமா தேவைப்படும் ஸ்கில்ஸ் மற்றும் ஃபியூச்சர் கரியர்ஸ், கடைசியா சரியான கோர்ஸை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, இதான் நம்ம அஜெண்டா. செக்ஷன் 1, 12க்கு பிறகு என்ன? இது ஒரு மாணவனோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிற மிக முக்கியமான கட்டம். நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நேரில் பேசுறப்போ நான் கவனிச்ச ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். பல ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. என்ன படிக்கிறது, எந்த காலேஜ் போறதுன்னு ஒரு சின்ன தெளிவு கூட இல்லாம தவிக்கிறாங்க. ஆனா நீங்க பயப்பட தேவையே இல்ல. சரியான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டா இந்த கன்ஃபியூஷன் எல்லாமே காணாம போயிடும். வாங்க அதை என்னன்னு பார்க்கலாம். செக்ஷன் 2, இன்ஜினியரிங் மற்றும் மெடிக்கல் கோர்சஸ். காலமா நம்ம ஊர்ல ரொம்ப ஃபேமஸான, அதிக வரவேற்புள்ள பாரம்பரியமான படிப்புகள்னா அது இது ரெண்டும் தான். முதல்ல இன்ஜினியரிங். இப்போ ரொம்பவே அதிக டிமாண்ட்ல இருக்கிற பிரான்ச்சஸ்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். உங்களுக்கு டெக்னாலஜி மேல ஆர்வம் இருக்கா, கம்ப்யூட்டர் கோடிங் இதெல்லாம் பிடிக்குமா அப்படின்னா நீங்க தாராளமா இந்த கோர்சஸை கன்சிடர் பண்ணலாம். இது எல்லாமே இப்போதே மிகப்பெரிய ட்ரெண்ட். ஏன் இந்த இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு இவ்ளோ டிமாண்ட் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா இந்த ஃபீல்ட்ஸ்ல ஐடி வேலைவாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நல்ல ஸ்கில்ஸோட இந்த கோர்சஸை நீங்க முடிக்கும்போது ஒரு ஹை சேலரி பேக்கேஜ் உங்களுக்கு நிச்சயமா காத்துட்டு இருக்கு. அடுத்து நம்ம மெடிக்கல் ஃபீல்டு. மெடிக்கல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே நல்ல வாய்ப்புகள் இருந்துட்டே தான் இருக்கும். இதுல டாப் கோர்சஸ்னு பார்த்தா எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஃபார்ம், நர்சிங் மற்றும் பிசியோதெரப்பி. மக்களோட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கறதால ஹெல்த் கேர் செக்டார் எப்பவுமே ஒரு எவர்கிரீன் ஃபீல்டு, அதாவது ஃபியூச்சர்லயும் தொடர்ந்து மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு செக்டார் இது. செக்ஷன் 3, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வாய்ப்புகள். என்னடா இது, வெறும் இன்ஜினியரிங் மெடிக்கல் மட்டும்தானா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாதுங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ்லயும் எண்ணற்ற பல கரியர் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல பெஸ்ட் கோர்சஸ் எதெல்லாம் பார்த்தா பிகாம், பிபிஏ, பிஏ இங்கிலீஷ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் சைக்காலஜி. காமர்ஸ், பிசினஸ்ல ஆரம்பிச்சு மனித மனங்களை படிக்கிற சைக்காலஜி வரைக்கும் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த துறையில ஆர்வம் இருக்கோ அதை நீங்க தைரியமா தேர்ந்தெடுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரிஸ் படிக்கிறதால என்ன லாபம், என்னென்ன வேலை கிடைக்கும்? இந்த கோர்சஸ் மூலமா உங்களுக்கு நிரந்தரமான கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ்லயும் நீங்க வேலைக்கு போகலாம். இல்ல நான் இன்னும் நிறைய படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ் பண்றதுக்கும் இந்த டிகிரிஸ் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்டா இருக்கும். செக்ஷன் 4, ஸ்கில்ஸ் மற்றும் ஃபியூச்சர் கரியர்ஸ். உலகம் இப்போ ரொம்பவே மாறிடுச்சுங்க. நவீன காலத்துல எந்த மாதிரியான வேலைகளுக்கு டிமாண்ட் இருக்குன்னு ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது அடுத்த 10 ஆண்டுகளின் வளர்ச்சி. இப்போ இருக்கிற ஜாப் மார்க்கெட் ரொம்ப வேகமா மாறிட்டு வருது. வெறும் ஒரு டிகிரி சர்டிபிகேட் மட்டுமே வச்சுக்கிட்டு நாம சர்வைவ் பண்ண முடியாது. உங்களோட ஃபியூச்சர் கரியர் சூப்பரா இருக்கணும்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்கு என்ன ஸ்கில்ஸ் தேவையோ அதை வளர்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ எந்த மாதிரியான ஸ்கில் பேஸ்ட் கெரியர்ஸ் ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்குன்னு பாப்போமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அப்ளிகேஷன்ஸ் டிசைன் பண்ற யூஐ யூஎக்ஸ் டிசைன், அனிமேஷன், வீடியோ எடிட்டிங் மற்றும் பெரிய பெரிய டேட்டாவை அனலைஸ் பண்ற டேட்டா அனாலிட்டிக்ஸ். இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே நீங்க காலேஜ் படிக்கும்போதே சைட்ல கத்துக்க வேண்டியவை. இதை நீங்க ஆர்வமா கத்துக்கிட்டா ஃப்ரீலான்சிங் பண்ணி ஆன்லைன்ல ஏர்ன் பண்ண முடியும். உங்களுக்கான வருமானத்தை நீங்க ரொம்ப சுதந்திரமா உருவாக்கலாம். சரி, ஃபியூச்சர்ல அதிக டிமாண்ட் இருக்க போற ஃபீல்ட்ஸ் எதெல்லாம்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ, அப்புறம் ரோபோட்டிக்ஸ், சைபர் செக்யூரிட்டி மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங். நான் அடிச்சு சொல்றேன்,
இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாமே அடுத்த 10 வருஷத்துல உலகத்தையே ஆளப்போகுது. குறிப்பா இந்த ஏஐ. நீங்க இந்த துறைகளை தேர்ந்தெடுத்தா உங்க எதிர்காலம் உண்மையிலே வேற லெவல்ல இருக்கும். செக்ஷன் 5 சரியான கோர்ஸை தேர்ந்தெடுப்பது எப்படி? ஒரு மென்டரா நான் உங்களுக்கு சொல்லப் போகும் மிக முக்கியமான அட்வைஸ் இதுதான். கொஞ்சம் கவனமா கேளுங்க. பல ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் பேரண்ட்ஸ் பண்ற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? சம்பளத்தை மட்டுமே பார்த்து ஒரு கோர்ஸை சூஸ் பண்றது. சம்பளத்தை மட்டும் தேடி ஓடுறது ஒருபோதும் நிரந்தர வெற்றியை தராதுங்க. அதுக்கு பதிலா ஒரு முழுமையான கரியரை தேர்வு செய்யறது தான் புத்திசாலித்தனம். அந்த ஒரு பெரிய பிக்சரை நீங்க பார்க்கணும். உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். இந்த பாயிண்ட் மிகவும் முக்கியம். ஆமாங்க, நான் இப்ப சொல்லப் போற விஷயத்த உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிய வச்சுக்கோங்க. உங்களோட முழு எதிர்காலமுமே நீங்க இப்போ எடுக்க போற இந்த முடிவுல தான் அடங்கியிருக்கு. ஒரு கோர்ஸை எப்படி கரெக்டா சூஸ் பண்ணணும், அதுக்கு இந்த 3 ஸ்டெப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. முதல் விஷயம், உங்கள் இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு நிஜமாவே எதுல ஆர்வம் இருக்குன்னு உங்களையே தேட்டு பாருங்க. 2வது, உங்கள் ஸ்கில்ஸ். உங்களுடைய தனிப்பட்ட திறமைகள் என்னென்னு அனலைஸ் பண்ணுங்க. 3வது, ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்க எடுக்கிற கோர்ஸுக்கு எதிர்காலத்துல வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது 3ஐயும் இணைத்து ஒரு முடிவெடுத்தீங்கன்னா உங்களை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. உங்க வெற்றி நிச்சயம். இந்த வீடியோவோட ஒட்டுமொத்த சம்மரி இதுதான். ஃபியூச்சரை கன்சிடர் பண்ணி கோர்ஸ் சூஸ் செய்ய வேண்டும். உங்க எதிர்காலம் உங்களை நம்பிதான் இருக்கு. ரொம்ப தைரியமா ஒரு நல்ல முடிவெடுங்க. உங்களால கண்டிப்பா ஒரு சிறப்பான கரியரை உருவாக்க முடியும்னு நான் நம்புறேன். இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையா அமைத்து கொடுத்திருக்கும்னு நம்புறேன். ஃபைனலா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க இன்ட்ரெஸ்ட் என்ன? நீங்க எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணலான்னு இருக்கிறீங்க? காமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். இது போல பல யூஸ்ஃபுல்லான கரியர் கைடன்ஸ் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்பிக்கையோடு முடிவெடுங்கள். வெற்றி உங்கள் வசப்படும். நன்றி.